ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இல்லையா? ஸோ முருகருக்கு உகந்த நாள், எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான் இன்றைக்கி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அதோட ஒரு குட்டி வீடியோ தான் இது பாருங்கள். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மயிலேறி முருகன்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த கோயில் இருந்தது எங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும். அதான் சொல்லுவாங்களே, ஒரு இடம் வந்து இடமோ பொருளோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் அதோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இதுவும். எங்கெல்லாமோ இருந்து வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்மளுக்கு அந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்காது. யாராவது சொல்லி தான் தெரிஞ்சிருக்கும். ஓ, இப்போ இப்படி ஒரு இடம் இங்கே இருக்கா அப்படிங்கிறது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கோயில் இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுவும் என்னென்னா அந்த கோயிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம். அப்பயும் வந்து அந்த இடம் அங்கே இருந்ததே எங்களுக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அப்படி இருந்தும் நாங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அது நடக்கலை. ஏதாவது ஒன்று நினச்சி பிளான் பண்ணுவோம், ஆனால் அது நடக்காது. எனக்கு இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. சடனாக பிளானே இல்லாமல் டக்குன்னு கிளம்பி போவோம் சரிம்மா, அந்த மாதிரி கிளம்பி போனால் தான் உண்டு எங்கேயாவது. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் நடந்தது. பிளான்லாம் எதுவும் இல்லை, டக்குன்னு சரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hourல கிளம்பி வந்தாச்சு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய கீழே உள்ள இடம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் மயிலேறி முருகன்னு சொல்லுவாங்க இந்த கோயில். ஸ்டெப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் மேலே ஏறிலாம் போகாது. ஓரளவுக்கு ஹைட் வந்து மீடியமாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் ஏறக்கூடிய அளவுக்கு தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது. ரொம்ப கால் வலிக்கும், ஏறலாம் முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே ஏறக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. ஸோ பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஏறிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேலே ஏறி ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஜாலியாக போகிறது, மேலே நின்று கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக தெரிஞ்சது. அந்த வியூலாம் பார்த்திங்கன்னா அழகாக தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டோம். பாதி தூரம் வர அளவுக்கு கூட்டமே இல்லை. ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது. நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் வீட்டில் இருந்தே கிளம்புனோம். ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது. மேலே ஏற ஏற அந்தளவுக்கு கூட்டமாக இல்லாதனால டக்குன்னு போயிட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு தான் மேலே ஏறிக்கிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா சடனாக ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து மேலே வரைக்கும் லைனில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. 10 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஆளுங்க. யாருமே திரும்பி போகிற கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்துக்கிட்டே இருந்த கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு எல்லோரும் நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே வரைக்கும் லைன் தான் இருந்தது. ஸோ இந்த கூட்டத்தில் நின்று எப்படிரா கும்பிட்டு போகிறோம், போயிடலாமா? ஏன்னா பசங்கள்லாம் அந்தளவுக்கு பொறுமையாக இருக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம நின்றுடுவோம், அவங்க நிற்க மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். சரி ஓகே, வந்ததே வந்தாச்சு, ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறோம், சாமி பார்க்காம போனால் எப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையே இருக்காது. சாமி கும்பிட தான் கோயிலுக்கு வந்திருப்போம், ஆனால் எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க லைனில். அப்படியே முந்தி அடித்து எல்லாத்தையும் தள்ளிட்டு அவங்க ஃபஸ்ட்டால் போய் கும்பிட்டு வீட்டுக்கு போயிடணுன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மலாம் நின்றுட்டுருப்போம், பின்னாடி நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்களெலாம் திட்டுவாங்க இல்லையா? இங்கே பாருங்கள், நம்மெல்லாம் நிற்கிறோம், எப்படி போகிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் நம்மளுக்கு தான் வரும். எப்போவுமே கோயிலுக்கு போனோன்னா பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டு வரணும். சாமி கும்பிட்றது தானே போயிருக்கோம். ஸோ லைன் கூட்டமாக இருந்ததுன்னா வரிசையில் நின்று கும்பிட்டு வந்துடுங்க. யாருடைய திட்டையும் நம்ம வந்து வாங்கக்கூடாது. நாங்களும் லைனில் பொறுமையாக நின்று தான் சாமி கும்பிட்டு வந்தோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நேரம் ஆகலை, கடகடன்னு விட்டுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு சைடில் பாம்பாட்டி சித்தர்ன்ட்டு ஒரு சிலை இருந்தது. இதுதான் முருகர் இருக்கக்கூடிய இடம். இங்கே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல சாமியை, ஏன்னா லைனாக அப்படியே வரிசைக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்களா, எடுக்க முடியல. அவ்வளோதான். நீங்களும் கோயிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.